ஒரு மரம் வளர்க்கணும்னு நம்ம விருப்பப்பட்டா ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா அதுல இருக்கிற விதையவே விதைச்சா நமக்கு மரம் வளரும். வெளியில எங்கேயோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும்னு சொன்னா நீங்க அந்த செழிப்பை நீங்க வெளியில எங்கேயும் தேட தேவையில்ல, உங்களுக்குள்ள தேடணும். உங்களுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், அது உங்களுடைய விருப்பமா இருக்கும். நான் இந்த டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் நர்ஸ் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு பல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும், நீங்க என்னவா ஆகணும்னு. ஆனா சில காரணங்களால நீங்க என்ன யோசிப்பீங்க, அவங்களோட வேலை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, நம்மளும் அதை செய்யலாம் போலயே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோணும். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்படல. ஏன்னா அவங்களுடைய விதை வேற, உங்களுக்குள்ள இருக்கிற விதை வேற. அந்த விதையை எடுத்து நீங்க தடுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா சரியான விதத்துல அது உங்களுக்கு வெற்றியை தராது. உங்க வாழ்க்கையில அது தோல்வியை தான் உண்டாக்கும். உங்களுக்குள்ள தேவன் என்ன விதையை கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி நாம விளைய செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, மற்றவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, அதுல அவங்க உயர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஃபாலோ பண்ணி நம்ம போக கூடாது. அவன் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சா அவன் நல்லா வந்துட்டான், அதனால நானும் அதே பிசினஸ் ஆரம்பிச்சு அவனை விட பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு செய்யக்கூடாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் சரியான விதத்துல கண்டறிஞ்சு அவன் செய்ததுனால அவன் வெற்றி கண்டான். நீங்களும் அதே பாதையிலதான் போய் நீங்க வெற்றி காணணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு வேற விதைய வச்சிருப்பாரு இல்லையா? அப்போ அந்த விதை என்ன கண்டறிந்து அதை நீங்க கரெக்டான விதத்துல விதைச்சு வளர செய்யும் போதுதான் தேவனுடைய வல்லமையுள்ள வசனம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். அப்போதான் உங்களால அதிக பலன் அடைய முடியும். விதைய விதைச்சா தேவன் ஒருபோதும் சும்மா விட்டுற மாட்டார். விதை விதைச்சா மரம் வளரும் தெரியும் இல்லையா? அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விதைக்க வேண்டிய விதையை சரியான விதத்துல விதைச்சா நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. அது விளைச்சல் தராமல் உங்களுக்கு போகவே போகாது. உங்களுடைய விதையை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய விதையை விதைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது விளைச்சல் தராமல் தோல்வியில போய் முடியும். உங்களுக்கு பாட்டுதான் நல்லா வரும்னா பாட்டு பாடி அதுல எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தான் பாக்கணும். உங்களுக்கு டான்ஸ் தான் நல்லா வரும்னா டான்ஸ்ல எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம், அதுல எப்படி நம்ம உயர்ந்து வரலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, உங்களுக்கு வராத சில காரியங்களை வைத்துக்கொண்டு என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அதை செய்யறாங்க, என் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க இதை செய்யறாங்க, நானும் அதை செஞ்சா நல்லா வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எதையும் செய்யாதீங்க. அதுல உங்களால வெற்றி காண முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, உங்களுக்குள்ள இருக்கும் விதை என்னவென்று கண்டறிந்து விதையுங்கள். வெற்றி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அவருடைய வல்லமையுள்ள வசனம் உங்களுக்குள்ள செயல்படணும்னா ஃபர்ஸ்ட் அந்த விதை என்ன விதையோ அதை விதைக்கணும். அப்பதான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால உங்களுடைய விதையை பெருக செய்வார், பலுக செய்வார். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரிங்க, எனக்குள்ள எப்படிப்பட்ட விதை இருக்கு, அதை எப்படி நான் விதைப்பது, எனக்குள்ள எப்படிப்பட்ட விதை இருக்கு, அதை எப்படி நான் விதைப்பது, எனக்குள்ள என்ன விதை இருக்குதுன்றத நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டா, வேதம் என்ன சொல்லுது, விதைன்றது வசனம்னு சொல்லுது இல்லையா? வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, விதை வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் எதை விதைக்க புறப்பட்டான், வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ அந்த விதை என்னவா இருக்கு, வசனமா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற விதையை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் என்கிற விதை இருக்குல்ல, அந்த விதைக்குள்ள நீங்க போகணும். வசனம் என்கிற விதை எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. இந்த வேதத்தை உங்க கையில எடுக்கணும். தினந்தோறும் உங்களுக்கான வசனத்தை தேடி நீங்க என்னவா ஆகணும், வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு வரணும், எதை குறிச்சு உங்களுடைய ஜெபம் இருக்கோ அந்த வசனத்தை தேடி எடுத்து அதை உங்க இருதயத்துல வச்சு, நிலத்துல விதைய விதைக்கிறது போல அந்த வசனத்தை உங்க இருதயத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடும் போது என்ன ஆகும், அது முளைக்க செய்யும். ஒரு விதை பூமியில விழுந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி தெளிச்சுட்டே இருக்க போது ஒரு நாள் அது முளைக்கும் இல்லையா? அது போல உங்களுடைய இருதயம் ஆகிய நிலத்துல அந்த வசனத்தின் விதையை நீங்க விதைச்சு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபிக்க 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 நிச்சயமாக அது ஒரு நாள் முளைத்து எழும்பும். நீங்க எந்த வழியில போகணும், எந்த வேலை செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வழியில நீங்க போகும்போது
கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில உள்ள அந்த விதையை நல்ல மரமாக, பெரிய மரமாக முளைக்க செய்து அதிலிருந்து அநேக கனிகள் வரும்படியாய் செய்து அந்த கனிகள் மூலமாக அநேகர் பிரயோஜனப்படும்படியாய் உங்களை மாற்றுவார். அந்த விதையை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லைன்னா கடைசி வரைக்கும் வெறும் மண்ணாகவே இருக்க வேண்டியதுதான். அந்த விதையை என்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சு விதைக்கிறீங்களோ அப்பதான் அது அநேகருக்கு பலன் தரும்படியா இருக்கும். அது எப்படி பலன் தரும்? அவருடைய வல்லமை உள்ள வசனம் அந்த இடத்துல செயல்படும். எப்ப செயல்படும்? நீங்க உங்களுடைய வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல விதைச்சு அதை அறிக்கையிடும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை விளையச் செய்வார், பெருகச் செய்வார். இது அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால மட்டும்தான் ஆகும். இன்றைக்கு உங்களுடைய விதை என்னன்றத கண்டறியுங்கள். அப்போ அந்த விதையோட அவர்கிட்ட போகும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வல்லமை செயல்படும். அவருடைய வார்த்தையாகிய விதைக்கு எல்லா வல்லமையும் உண்டு. சாத்தியம் இல்லாத காரியங்களை எல்லாம் அது சாத்தியமாக்கும். முடியாது என்கிற காரியங்களை எல்லாம் முடியும் என்றாக்கும். தோல்வியாக இருக்கிற உங்க சூழ்நிலை இன்றைக்கு தோல்வியாக இருக்கலாம். ஆனா அந்த வசனத்தின் விதையை நீங்க விதைக்கும் போது அது வெற்றியாக மாறும். இன்றைக்கு நீங்க சுகவீனமாக இருக்கலாம். அந்த வசனத்தை விதையை நீங்க விதைக்கும் போது உங்களுக்கு சுகமாக மாறும். தரித்திரத்துல இருக்கலாம், வெறுமையில இருக்கலாம். ஆனால் அந்த விதையை விதைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறும். ஒழுங்கின்மை வெறுமையாக இருக்கிற இடங்கள் எல்லாம் செழிப்பாக மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அவருடைய வல்லமையின் வசனத்தினால எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைக்காக தான் அவர் வைத்தீங்க. நீங்க உங்களை வார்த்தைய விதைச்சிங்கன்னு சொன்னா அவருடைய வல்லமை உள்ள வசனம் உங்களோடு கூட செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை தரும். அவருடைய வல்லமையுள்ள வசனம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர்.